நில்லுங்க ஜி, நில்லுங்க. அதுதான் ஓட்டு நீங்க தான் போடணும். என்ன கேட்டீங்க? நல்லா அழிச்சு சொல்லணும். இட்டு தெரியல, நீ வேற மாதிரி இத்தா கேக்குது. வந்து அப்போ நான் எங்க போகணுங்கிறது என்ன பண்றதுங்கிறது நீங்களே தீர்மானிக்கிறீங்க. எங்க போங்க அங்க போங்கன்னு. எனக்கு இப்போ இவங்க கேட்டாங்க பாடுவீங்க, மிமிக்ரி பண்ணுவீங்க. நான் வந்து எம்பி எலெக்ஷன் யாரும் நிக்கிறாங்க, நீங்க நிக்கலாம் தாராளமா. புரியுதுங்களா? உங்களுக்கான பசங்களுக்கு இன்னும் வயசு ஆகல, உங்களோட ஓட்டு போடுற பசங்களுக்கு வயசாகலை. அந்த பசங்களை திருத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மையம் ஒன்று ஆரம்பித்து, இல்லைனா ஒரு தமிழன்று எதனா ஒரு சிங்கம் புலி ஃபோட்டோ போட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே போடுவாங்க. பட் உங்களை நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? கெட்ட பேர் எடுத்துன்னு போயிட்டு இல்லை ஆம்புலன்ஸ் வாங்கி தரது, எலெக்ஷனில் நிற்கிறதுன்னு நின்னீங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு இது என்ன சொல்கிறேன்னு வச்சுங்களேன். கெட்ட பேர் கிடையாது. கெட்ட பேர் வந்து என்ன, அதாவது ஒரு கொலைகாரனுக்கும் ஒரு திருடனுக்கும் தான் செய்கிற தொழில் அது கெட்ட தொழில்னு தெரியாது, அது தொழில். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு அடல்ட்டு தொழில். அடல்ட்டுனா எப்படி சொல்ல, அதை பச்சையாக சொல்லணும்னா வேற தொழில்னு சொல்லுவாங்க. அடல்ட்னா எப்படி சொல்றீங்க? அடல்ட் வந்து சினிமாவில் வேணாங்க, 18க்கு மேலே அடல்ட் வந்து சினிமாவில் வேணாங்கிறீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் 18+. இருங்க, இப்போ சந்தான சார் காமெடி இருக்கு, அதில் வந்து மொட்டை ராஜேந்திரன் உட்காந்துருப்பாரு, சார் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து ஓபியான்னு கேட்பாங்க, அவுட் பேஷண்டா அப்படிம்பாரு. அந்த காமெடிலாம் அப்போ ரிஜெக்ட் பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த காமெடி புரிய வச்சிட்டாரா? இல்ல சந்தான சார் புரிய வச்சிட்டாரா? அவருக்கு பெரியவங்க பசங்க அதாவது புத்திசாலிங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன பாக்குறவங்க உன்னோட ரசிகர் சின்ன வயசு பசங்களா இருக்காங்க, ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் நானும் படிச்சேன். அதுதாங்க நான் வந்து 5 வயசா இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் மைண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 வயசு 10 வயசு இருக்கும்போது நான் வந்து ஒரு பாட்டு கேட்கிறேன், வெத்தலைய போடாம தான் உதடு செவக்கணும், 10 நாள் கழிச்சு தாண்டி கதவை திறக்கணும். அப்ப அந்த பாட்டு கேட்கும்போது என் வயசு 10. அந்த பாட்டு கேட்கும்போது இல்லங்க, அந்த பாட்டு நான் பேச விடுங்க, இல்ல என்ன பேச விடுங்க, அதுதாங்க பேச விடுங்க, நான் பேசணும்ல. என்ன கேட்ட கேள்விக்கு நான் சொல்லுங்க. அப்போ வந்து நான் 10 வயசுங்க, என்னுடைய வயசு 10 வயசு. அப்ப கேட்கும் போது 10 வயசுல அது புரிஞ்சிச்சு இல்லங்க, வெத்தலைய போடாம தான். அப்ப நீங்களே வந்து நீங்களே பேசுவீங்க. கண்ணதாசன் பாட்டெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? எம்ஜிஆர் பாட்டுல ஒரே ஒரு விஷயம், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிக்கல. வெத்தலைய போடாம தான் உதடு சேவக்கணும். அப்போ வந்து நான் 10 வயசுல முழிக்கிறேன், வெத்தலைய போடாத எப்படி உதடு செவக்கும், 10 நாள் கழிச்சு கதவு திறக்கணும்னா அப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, சித்துருவாங்களோ உள்ளே. 10 நாள் கழிச்சு கதவு திறந்தா என்ன? 10 வயசுல எனக்கு புரியல அர்த்தம். அது எனக்கு புரிஞ்சதே வந்து 20 வயசுல தான் புரிஞ்சுது. அப்ப என்னுடைய வீடு எப்படி அவங்களுக்கு 10 வயசு பசங்களுக்கு புரியல. அன்னைக்கு அது வந்து வெத்தலையில இலைமறை காய்மறையா சொன்னது உனக்கு அவ்வளவு நாளா புரியுது. இப்போ ஓப்பன் டாக்கா அடிக்கிறீங்களே கொட்டிமையா, நீங்க காலை கொஞ்சம் ஒட்டி உக்காருங்க, கண்ணு ஒரு மாதிரி இது. அது இவ்வளோன்னு ஷார்ட்ஸை போட்டு நீங்கள் க்ளோஸ்அப் வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் பசங்களுக்கு? புரியுதுங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும், நல்ல பேர் எடுத்துன்னு வரீங்க, 4 பேரை கேள்வி கேட்கறதுனா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், அரசியலில் நிற்க போகிறீங்க, 4 பேருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி தரப்போறீங்கன்ற. ஆனால் நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்புலன்ஸில் ஐசியூவில் படுக்கிற மாதிரி கண்டென்ட் எடுக்கிறீங்கன்ற. அப்படி இல்லைங்க, நான் ஒன்று சொல்லுங்க, அப்படிலாம் நீங்கள் புதுசாக வந்து பெண்களை இழிவுபடுத்துறது தான் சொல்லாதீங்க. எந்த பெண்களை இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு அது பொண்ணு இல்லையா? சாதனா ஆண்டி பொண்ணு இல்லையாப்பா? அவங்க பர்மிஷன் வாங்கி நாங்கள் பண்ணுறோம். அது பர்மிஷன் வாங்கி நாங்கள் பர்மிஷன் வாங்கி தப்பு பண்ணுங்க, பர்மிஷன் வாங்கி வீட்டுக்குள்ள பண்ணு, பப்ளிக்ல பண்ணாத. அது வந்து கண்டென்ட் சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கண்டென்ட்ட பத்தி பேசுங்க. சாதனா ஆண்டியே பெண்களை பத்தி இப்ப எதுக்கு இழுக்கிறீங்க? சாதனா ஆண்டி வந்து ஒட்டுமொத்த பெண்களா? ஆமா, சாதனா ஆண்டினா வேற ஒண்ணு. இப்ப சாதனா அவங்க வந்து இப்போ சாதனா அவங்க வந்து இப்போ 20,000 பேருக்கு சமமா? அவங்க ஒரு அம்மா 1000ல் ஒருத்திப்பா, அவங்க 1000ல் ஒருத்தி, அவங்களும் பொம்பளை தானே. ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணாலும் பெண்கள் கூட்டம் தானே வரும். நீ வந்து இப்படி பேசினா தப்பு. நான் உங்களை கேள்வி கேட்க வரல, சமுதாயம் உன்னை நல்லபடியா பார்க்க வருது, நீயும் எலெக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு. அதுக்கே வந்து சமுதாயம் என்ன நல்ல விதமா பாக்குதுங்கிறது இந்த திருந்திக்கன்ற
ஆனா கேள்வி கேட்காத. 18+ பண்ற 18+ நான் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளவு கேள்வி வந்ததில்லை, இவ்வளவு டார்ச்சர் வந்ததில்லை. நீ நல்லவனா மாறுறப்பதான் இவ்வளவு டார்ச்சர். ஆனா முன்னாடி இருந்ததெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. ஆனா வந்து இப்போ இதுக்கப்புறம் நான் பண்றது இல்லை. இவங்க சொன்னது வந்து பண்ணா இனிமேல் வர காலங்கள்ல உன்னை நீ மாத்திக்கிட்டா அது மறைஞ்சு போயிடும். தப்பு பண்றவன் யாருமே கிடையாது. நீ இனிமேல் நான் உன்னை எப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறியோ அப்புறம் நீ எலெக்ஷன்ல நின்று ஆம்புலன்ஸ் வாங்கி கூட படம் நடி எல்லாமே பண்ணிக்கோ. இது வரைக்கும் பண்ணதை விட இஞ்சி பண்ண போறது நல்ல முடிவாடு. புரியுதா? அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இறந்தது வந்து ரொம்ப கஷ்டம். நான் அந்த கேள்வி கேட்கவே இல்லை. நான் டைவர்ட் பண்ணாத. நீ டைவர்ட் பண்ணாத. நீலாம் வந்து கேப்டன் விஜயகாந்த் சாரை பார்க்க கூடாது. நீ போனியா டெத்துக்கு போனியா? டெத்துக்கு போனேன். எங்க அங்க போனியா? போனேன். என்னன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் இவ்வளோ நாள் அதாவது ஒரு சிலது தவறா பண்ணிட்டேன். ஆனா வந்து நம்ம திருந்துறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து முன்னோடியா இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய தலைவர்கள். அது மாதிரி வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அவர் நினைவுக்கு வந்து இவ்வளோ கும்பல் அப்போ வந்து 4 பேர் பேசுகிறாங்க. வந்து ஒரு மனிதன் இருந்தாங்கப்பா, இப்படி இறந்தாங்கப்பா, இப்படி ஒரு பேர் இருந்துச்சுப்பா, இவ்வளோ சாப்பாடு போட்டாங்கப்பாங்கும்போது அந்த நல்ல பேர் அப்போ தான் சொல்கிறாங்க. நான் எல்லாருமே வந்து ஒரு மனிதன் பிறந்தான் இறந்தான்னு இருக்கக்கூடாது, 4 பேருக்கு உதவி பண்ணணும், அவன் செத்தானா 4 பேர் அழுகணும்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி நம்மளும் அந்த அளவுக்கு ஆக முடியாட்டியும் அவரை மாதிரி கொஞ்சம் மாறணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அதுங்க இப்போ 2024 நானும் அவர் நடிப்புல இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே அசிங்கம் பட்டிக்கிறதே கிடையாது. அவர் எல்லாரையும் வாழ வச்சு இல்லைங்க. நான் வந்து இல்லை அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதை